நேத்து யாரெல்லாம் சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்தீங்களோ அவங்கெல்லாம் என்னோட காசிப் பேசுறதுக்கு தயாராகிக்கோங்க. காசிப் பேசணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க காசிப்குள்ள போகலாம். நேற்று கொஞ்சம் நம்ம எல்லாருக்குமே ஹாட் ஃபீலிங்கான ஸ்டோரி தாங்க நடந்தது. மனோஜ்க்கு எந்த விதமான கவலைகளும் இல்லை. ஆனால் ரவியும் ஸ்ருதியும் கவலைப்பட்ட அளவு கூட மனோஜ்க்கு கவலை இல்லை. அண்ணாமலையும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. விஜயா கண்ணீர் விட்டு ரொம்ப பயங்கரமாக அழுகிறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம சொந்த வீட்டை விட்டு போகிறப்ப என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங்கில் தான் நேற்று எபிசோட் போச்சு. முத்து அண்ணாமலை கிட்ட நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம். கோர்ட் 10 நாளைக்கு லீவுப்பா, எதுவுமே பண்ண முடியாது, நம்ம இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும், ஒரு 10 நாளைக்கு எப்படியாவது மேனேஜ் பண்ணலாம், அதுக்கப்புறம் சரியாயிடுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ணாமலை இருந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு இப்போவே சாவு வந்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம வீட்லேயும் அப்படிதாங்க. நம்ம பார்த்து கட்டின வீட்டில் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நம்ம போகணும் அப்படின்னா அது நம்மளை விட நம்மளை பெரியவங்களுக்கு ரொம்பவே பாதிக்கும், நம்ம அப்பா அம்மாங்களுக்கு. அந்த மாதிரி தான் அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்படுறாரு. விஜயாவும் முத்து எப்படியாவது இதை சரி பண்ணிடுவாங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் பாவம் அது முடியாதங்காட்டி விஜயானாலையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. மனோஜ் இருந்துக்கிட்டு அப்போ கூட இந்த வீட்டை வித்தரலான்னு சொல்கிறேன், நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு இந்த வீட்டை பற்றின எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல், குடும்பம் ஒத்துமையாக இருக்கணுங்கிற கவலைகளும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டு மொத்த குடும்பமும் இன்னும் கடுப்பு தான் ஆகுது. என்னதான் இருந்தாலுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு சுயநலவாதி நம்ம கூடயே இருக்கும்போது நம்ம என்னதான் பாடுபட்டாலுமே அந்த குடும்பத்தை ஒட்ட வச்சு கொண்டு போக முடியாதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லபடியாக போகும். அதுக்கு நல்ல உதாரணம் தான் மனோஜ். இப்படி ஒருத்தர் இருக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு அவன் இருக்கானுங்க. ஒரு 10 நாளைக்கு வெளியில் போயிடலாம், வீடு பூட்டுறப்ப ஜப்தி பண்ணுறப்ப நம்ம இங்கே இருந்தால் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. நம்மனா இருந்தாலும் அப்படி தாங்க யோசிப்போம். ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அதனால் நம்மளை வெளியில் வரவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து தப்பிக்க தான் பார்ப்போம். ஏன்னா அதை தாங்கிக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்தது கிடையாது. அது சிலித்தனமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மளோட உயிரும் உள்ளமுமாக கலந்த ஒரு வீட்டை விட்டு நம்ம போகிறோம், அதை ஜப்தி பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது நம்மளாக இருந்தாலுமே அப்படி தாங்க யோசிப்போம். அந்த மாதிரி தான் டைரக்டர் கதையை கொண்டு போயிருக்காரு. அண்ணாமலையும் இருந்துக்கிட்டு சரி நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அப்போ கூட எனக்கு என்ன கடுப்பாச்சுன்னா, விஜயா இருக்கு அப்படி இல்லை, விஜயாவுக்கு கொஞ்சம் கூடங்க அந்த நன்றி விசுவாசமே கிடையாதுங்க. மீனா எந்த அளவுக்கு பார்த்து விஜயாவுக்கு செய்கிறா. ஆனால் அப்போ கூட மீனா அவங்க வீட்டுக்கு விஜயா மேடம் போக மாட்டாங்களாம், ரவி ஸ்ருதி வீட்டுக்கு தான் போவாங்களாம். ஏன்னா அங்கே போனால் தானே வசதியாக வாழ முடியும். அதே மீனா வீடாக இருந்தால் கீழே தான் படுத்துக்கணும், வசதி இல்லை, அவங்க எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படிங்கிற இதில் அப்போ கூட, அதாவது இந்த நிலமையில கூட அவங்களுக்கு சொகுசாக இருக்கணும்னு தான் தோணுதே தவிர நம்ம இந்த பிரச்சனையை மொத்த குடும்பமும் ஒன்றா இருந்து சமாளிக்கலாம் அப்படிங்கிற தாட்டே அவங்களுக்கு வரலைங்க. அப்போ கூட அண்ணாமலையை இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, நீ வேணா எங்கே வேணாலும் போ, நான் மீனா கூட தான் போவேன், முத்து கூட தான் போவேன்னு சொல்லும்போது, சரி நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறீங்களா, அப்போ நீ அவர் கூட போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு நான் பணக்கார வாழ்க்கை தான் வாழணும்னு ஸ்ருதி பின்னாடி போனால் அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அப்படி தான் தோணுச்சு எனக்கு. மீனாவும் முத்து எவ்வளோ பாடுபட்டு அந்த வீட்டை மீட்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. மீனா எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. விஜயாவுக்கும் நல்லாவே தெரியும் மீனா வீட்டுக்கு விஜயா போனால் விஜயாவை தாங்குன்னு தாங்குவாங்கன்னு. ஸ்ருதி வீட்டுக்கு போனால் அந்த மரியாதை கிடைக்குமாங்கிற சந்தேகமும் விஜயாவுக்கு இருக்கும். இருந்தாலுமே பணக்கார அந்தஸ்தை விட்டு கொடுக்க முடியல. அங்கே போய் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தணும் அப்படிங்கிற தாட்டில் ஏழை வீட்டுக்கு போக மாட்டேங்கிற மாதிரி மீனா வீட்டுக்கு போக மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. எனக்கு அப்போ நிஜமானுமே செம கடுப்பாச்சுங்க. இப்போ ஒரு வீட்டில் 2 மருமக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மருமக ஏழையாக இருப்பா, ஒரு மருமக கொஞ்சம் வசதியாக இருப்பா. மாமியாருங்க எல்லா மாமியாருங்களும் இல்லை, ஆனால் சில மாமியாருங்க அந்த வசதியாக இருக்கிற மருமகளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. அந்த மாதிரி விஜயாவுக்கு இப்போ ஸ்ருதி வீட்டில் போய் இருக்கணும், அங்கே இருக்கிற ராஜபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும். என்ன கஷ்டத்தில் நம்ம என்ன நிலமையில ஒருத்தங்க வீட்டுக்கு போக போகிறோம், அவங்க வீட்டுக்கு போனால் நம்ம மரியாதை கிடைக்குமா? ஏன்னா ஸ்ருதியோட அம்மா அப்பாவை பற்றி விஜயாவுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும், அவங்க எப்படி குத்தி காமிப்பாங்கன்னு. இப்படி இருக்கிற நிலைமையில நம்ம அங்கே போனால் நம்மளுக்கு இன்னும் மரியாதை இருக்காதுங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஸ்ருதி பின்னாடியே நான் போய்க்கிறேன், நான் ரவி கூட போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. மனோஜ் எனக்கு பார்க்கும்போது சிரிப்பு தாங்க வந்துச்சு. சின்ன பையனாட்ட எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போகிறாங்களே, நம்ம இதை மேனேஜ் பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. எல்லாரும் போயிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது, எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறியே, உனக்கு அதுவும் கூடவா ஒருத்தவங்க சொல்லித்தரணும். சரி எல்லாரும் ஒரு குடும்ப இதனால பிரிய போகிறாங்க, அப்போ நீ ஒரு ரூம் எடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கலாம், அதையெல்லாம் யோசிக்காமல் அதுக்கு கூட ஐடியா நீ ஷோரூமில் தங்கிக்கோன்னு முத்து சொன்னதுக்கப்புறம் அங்கே எப்படா நான் தங்குறது, எனக்கு பெட்டும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. அம்மாவுக்கு புள்ள
தப்பாக பிறந்திருக்கிறாங்க மனோஜ் இப்படி இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் விஜயா தாங்க. ஹைஃபை வாழ்க்கையை விஜயா வாழணும்னு ஆசைப்பட்டு மகனையும் அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கிறா. அதனால தான் மனோஜ் இருக்கிற சூழ்நிலைகளை புரிஞ்சுக்காம இன்னுமே சொகுசாக வாழணும், சொகுசாக தூங்கணும், அதை தான் யோசிச்சுட்ருக்குறா. அப்படி அதை இப்போ நம்ம வீட்லேயும் அப்படி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று ஒய்ஃப் வந்து எப்படியாப்பட்ட இடத்துலையும் படுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ரன் பண்ணிடுவாங்க. ஆனால் வீட்டுக்காரர் அப்படி இருக்க மாட்டார். அவருக்கு ஹைஃபையாக நீட்டாக அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரவே மாட்டாங்க. அந்த 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் ஆப்போசிட்டாக கண்டிப்பாக இருப்பாங்க. 2 பேருமே எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக ஆயிக்குவாங்கங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி தான் விஜயாவும் அண்ணாமலையும், அதே மாதிரி தான் விஜயாவும் மனோஜும் கூட. விஜயாவும் மனோஜுக்கும் 100 பொருத்தம் இருக்குதுங்க. விஜயா எப்படியோ அப்படியே தான் மனோஜுங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு செம காண்டாச்சுங்க மனோஜ் பண்ணுறதை பார்த்து. 30-35 வயசு இருக்குமாங்க மனோஜுக்கு. இத்தச்சோட்ட ஆம்பளை பையன், அவனுக்கு எங்கே தங்கணும், எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கிற ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்காங்க. அவன் படித்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளி உலக அனுபவமே இல்லாமல் எல்லாத்துலேயும் ஏமாந்துக்கிட்டு தோத்துக்கிட்டு, இது ஏமாறுறது கூட விடுங்க, தோக்கிறது கூட விடுங்க, ஏமாறுறது வந்து ரொம்ப முட்டாள்தனம் இல்லையா? அது படித்தவன் இந்த காலத்தில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணும். தோக்கிறது வந்து தோல்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் தான். ஆனால் மனோஜ் வந்து ஏமாறுறான். தோல்விக்கும் ஏமாற்றத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தோக்குறவன் என்னைக்காக இருந்தாலும் ஜெயிச்சிருவான். ஆனால் ஏமாறுறவன் என்னைக்காக இருந்தாலும் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பான். அந்த மாதிரி தான் எனக்கு மனோஜ் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. எல்லாரும் பாவம் ரோட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகலாம், வீட்டை விட்டு காலி பண்ணலாங்கிற நிலமையில இருக்காங்க. அப்போ அண்ணாமலையும் விஜயாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணாமலை அழுகிறத பார்த்து மீனாவால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அந்த குடும்பத்திலேயே ஒரு உண்மையான மருமகை யாருன்னு கேட்டால் அது மீனா மட்டும்தாங்க. ஸ்ருதியும் கூட சேருவா. ஆனால் வந்து மீதி ரோகிணி இருக்கா பாருங்க, அவெல்லாம் மனுஷியே கிடையாது. மீனாவோட பங்கில் ஒரு 1/4 பங்கு கூட மருமகள் லிஸ்ட்டில் அவள் சேரவே மாட்டாங்க. அண்ணாமலை படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஃபீலிங்காக தாங்க இருந்துச்சு. நம்ம அப்பா அந்த இடத்துல இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு மீனா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அப்படி அண்ணாமலை உண்மையாலுமே நல்ல மனுஷன் பாவம். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. விஜயாவை பார்க்கும்போது இந்த நிலைமை விஜயாவுக்கு கண்டிப்பாக தேவை தான். விஜயாவால் தான் இந்த நிலைமையே வந்துச்சு. அதனால விஜயா அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி தோணுது. இப்போ நம்ம மைண்ட் செட்டே எப்படி இருக்குதுன்னா, அண்ணாமலை பார்க்கும்போது பாவமாக இருக்குது, விஜயாவை பார்க்கும்போது இவ அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி குழப்ப மனநிலைமையில தான் நம்மளையும் கொண்டு போகிறாங்க. விஜயாவும் ஸ்ருதி ரவி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. மனோஜ் ஒரு காரில் கிளம்பி ஷோரூம் போயிட்டான். அண்ணாமலை கிளம்பி முத்து மீனா கூட போயிட்டுருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் நினச்சிட்டே இருந்தேங்க எங்கள் அண்ணாமலைக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் செலவு வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நினச்சேன் நான். ஏன்னா இருக்கிற பிரச்சனையில் அண்ணாமலைக்கும் ஹாஸ்பிட்டலில் போகிற மாதிரி செலவு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் செலவை சமாளிக்கிறதுக்கு மீனா முத்துனால கண்டிப்பாக முடியாது. இருக்கிற பிரச்சனையை பார்ப்பாங்களா, அவரை பார்ப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆக மொத்தம் விஜயாவும் மனோஜும் பண்ண பிரச்சனைகளுக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க. இனிமேல் தான் தெரிய போகுதுங்க விஜயா வந்து ஸ்ருதி வீட்டுக்கு போய் என்னென்ன அவமானப்பட போகிறாங்க, அண்ணாமலை வீட்டில் அண்ணாமலைக்கு என்ன ஒரு மரியாதை கிடைக்க போகுது அப்படிங்கிறத வர எபிசோடில் தான் பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாகவே தெரியும் ஸ்ருதி வீட்டில் விஜயாவுக்கு அவ்வளோவா மரியாதை கிடைக்காதுன்னு. விஜயாவுக்கும் அது தெரியும். ஆனால் ஏன் ரவி ஸ்ருதி கூட போகிறாங்க அப்படின்னா சொகுசு வாழ்க்கைக்காக. எவன் ஒருத்தன் பேராசைப்படுறானோ அவன் கண்டிப்பாக பிரச்சனைகளை அனுபவிச்சே தாங்க ஆகணும். அதுக்கு விஜயாவும் மனோஜும் ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்காங்க. வர்ற எபிசோடுகளில் விஜயா ஸ்ருதி வீட்டில் எவ்வளோ தூரம் அவமானப்பட போகிறாங்கிறத பார்க்குறக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.